குடிகாரன் பொறுக்கி உனக்கு ஏத்த மாதிரி தான் ஒருத்தி வந்திருக்கா. நீ எதுக்கு பூக்கடை வச்சிருக்க? தெருவில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே? பொறுமையா பேசிட்டு இருக்க. இன்றைக்கான எபிசோடில் முத்து வந்து சுச்சியோட அப்பா வந்து மீனா பற்றி ரொம்ப தப்பாக பேசியிருக்கிற ஒரு திருடி எனக்கு தெரியும், நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் முத்து வந்து சார் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, அவன் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணாமலை வாசுதேவன் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாங்க. முத்து வந்து தடுத்து பிடிச்சாரு. அப்படி வந்து ஸ்ருதியோட அப்பா நீ வாங்கி கொடுத்து தான் ஒருவேளை அவன் குடிக்கிறானா என்னமோ, நீலாம் எதுக்கு பூக்கூட வச்சிருக்க, போய் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியதானு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் முத்து வந்து கோவப்பட்டு ஸ்ருதியோட அப்பா வந்து பயங்கரமாக அடிச்சிடறாரு. இப்படி பழக்கக்குள்ள என் பொண்ணு எப்படி வாழ முடியும்னு ஸ்ருதியோட அம்மா சொல்கிறாங்க. ஸ்ருதி வந்து என்ன அப்பா இருந்தாலும் எதுக்குன்னு எங்கள் அப்பா அடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரவி வந்து கேட்க வராங்க. மறுபடியும் ஒரு மீனாவே தப்ப சொல்ல வராரு. இதுக்கு மேலே அவளை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அந்த இடத்த விட்டு மீனா கூட்டிட்டு போயிறாங்க. ஸ்ருதிட்டு அவங்க அம்மா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீ எப்படி போய் வரணும், என் பாத்தியா அவங்க அப்பாவை எவ்வளோ அசிங்கப்பட்டு போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. என்னால் ஸ்ருதி வந்து நான் வீட்டுக்கு வரலன்னு கோச்சிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா அது, ஏன்னா நம்மளை பற்றி யோசிக்கலன்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் இவங்க 2 பேருக்கு வரைக்கும் இந்த வீட்டில் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கோம், யாருமே இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ரவி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ரவி இப்போதைக்கு என்னால் வர முடியாது, நான் ஸ்ருதியை சமாதானப்படுத்த பார்க்குறேன்னு சொல்லி வச்சுறாரு.